கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் டைம் லேபரர்ஸ் யூடியூபை ஃபாலோ பண்ணிட்டு கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய மார்ச் மாசம் 5ஆம் தேதி ஒரு 3 மணி நேர வெபினார் ஒன்று நடத்தலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வெபினாருடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு விசுவாசிகளை ஊழியத்திற்காக அவங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுதான் இதோடைய மிகப்பெரிய ஒரு வாஞ்சை. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அறுப்பு மிகுதி வேற இடத்துல கொஞ்சம் அப்படின்ட்டு. அன்னைக்கு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப அதிகமா தான் எதிர்பார்க்கிறார். அன்னைக்கு ஒரு அளவுக்கு இருந்துச்சு, அன்னைக்கு ஓரளவுக்கு ஜனங்கள் இருந்தாங்க, பாவம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, தேவை அதிகமா இருந்துச்சு சொன்னாரு. இன்னைக்கு பாவமும் பெருகிடுச்சு, தேவையும் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு பைபிள் காலேஜ்ல எல்லாம் படிக்கக்கூடிய பிள்ளைகள்ல 80% ஊழியத்துக்கே போறது இல்லையா. ஜஸ்ட் ஒரு ஜெனரல், நான் ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிச்சேன். என் கூட படிச்சதுல பகுதி முக்கால் வாசி பேர் சும்மா பைபிளை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு யாரும் பைபிள் காலேஜ்ல படிக்கிறவங்க ஊழியத்துக்காக படிக்கல, சும்மா பைபிளை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். வெறும் நாலேஜ். இந்த நாலேஜ் வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கே பயன் உண்டாக அவங்க ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நாலேஜ் வச்சு இப்படிலாம் இருந்தாக்கி ஆர்டர் ஆசீர்வதிப்பாராங்க, இப்படிலாம் இருந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்படலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வெறும் ஆசீர்வாதத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு சிலரை பிரித்தெடுத்து அந்த 3 மணி நேரம் நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், அன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய உங்கள நிறைய ஒரு மாற்றத்தை உண்டாகும் அப்படின்றப்போ எனக்கு 3 மணி நேரத்துல என்ன சொல்லி கொடுக்க போறோம் அப்படின்னா, நீங்க ஏன் ஊழியம் பண்ணணும், எதுக்காக ஊழியம் பண்ணணும், விசுவாசிகள் ஊழியம் பண்ணலாமா, ஊழியம் பண்றதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்றத இன்ட்ரோடக்ஷனா சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கப்புறமேட்டு ஊழியம் செய்யக்கூடியவர்கள் எப்படி எல்லாம் இருக்கணும், நீங்க எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், ப்ராஸ்பரிட்டி அப்படின்ட்டு உபதேசம் சொல்றாங்களே எல்லாம் இருக்கணும், இது சரிதானா அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அந்த 1 மணி நேரம் உங்களுக்கு டீடைல்டா ஒரு ஸ்டடி மாதிரி அதை பத்தி நான் சொல்லி கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ நீங்க எல்லாருமே இதுல கலந்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். இல்ல கலந்துக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல ஒரு வாட்ஸ்அப் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பெருசா ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்க எடுத்துக்கிட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்களும் இந்த வெபினாருக்கு கலந்துக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்றது உங்களுடைய விருப்பத்தை மட்டும் நீங்க தெரியப்படுத்துங்க. உங்களுடைய விருப்பத்தை தெரியப்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு கரெக்டா மார்ச் மாசம் 5ஆம் தேதி சாயங்காலம் 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த கிளாஸ் நடக்கும். கரெக்டா 5ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 4:45 மேல உங்களுக்கு லிங்க் வரும். இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி எங்களோட நீங்க கலந்துக்கலாம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு ஆப் எதுவும் தேவைப்படாது. கூகுள் மீட் அப்படின்ற ஆப் மூலமா தான் வரும். பட் நீங்க அந்த கூகுள் மீட்டுங்கிற ஆப் எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த லிங்கை மட்டும் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜாயின் அப்படின்ற மாதிரி கேட்கும். நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ஜாயின் பண்ணிட்டு அதுல நீங்க கலந்துக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். 3 மணி நேரம் மட்டும் தான். அன்னைக்கு மட்டும் அந்த மார்ச் மாசம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. அந்த வியாழக்கிழமை மட்டும் ஒரு 3 மணி நேரம் நீங்க கொஞ்சம் உங்களை ஃப்ரீயா பண்ணிட்டு உட்கார்ந்து ஒரு வேதாகமம், ஒரு டைரி, ஒரு பென் எடுத்து வச்சுட்டு உட்காந்து ஒரு ஸ்டடி மாதிரி இருக்கும், ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். அந்த 3 மணி நேரம் மட்டும் கொஞ்சம் சின்சியரா உட்காந்து நீங்க கேளுங்க. யாருக்கு தெரியும், கர்த்தர் உங்க கூடயும் பேசலாம், உங்களே ஒரு ஊழியக்காரராக எடுத்து பயன்படுத்த முடியும். ஓகே, எனக்கு ஊழிய வாஞ்சை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு என்னங்க பண்ணணும்? எங்க சர்ச்ல அதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. என்ன சொல்றேன், நான் சர்ச்சை கூட ப்ராப்பரா போறது கிடையாது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எங்க இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி, இந்தியாவில எந்த மாநிலத்துல இருந்தாலும் சரி, உலகத்துல நீங்க எங்க இருந்தீங்களாலும் சரி, எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. சேம் காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போன் மூலமா நாங்க ஆலோசனை தருவோம். தமிழ்நாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில நாட்கள் ஒரு வாரத்துக்குள்ளே நேரடியா கூட உங்ககிட்ட நாங்க பேசி நீங்க எப்படி பண்ணணும், எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு கைட் பண்ணுவோம். இந்தியாவுக்குள்ள எங்கேயா இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூரமா இருக்கும் பட்சத்துல கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நாங்க அது வரைக்கும் நாங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போன்ல உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம், எங்க ஊழியம் பண்ணணும், எப்படி ஊழியம் பண்ணணும். தொடர்ந்து உங்களுக்கு வேற கிளாஸஸ் இருக்குது. இது 3 மணி நேரம் மட்டும் கிடையாது. அப்புறம் டெய்லி கிளாஸஸ், வீக்லி கிளாஸஸ் மாதிரி எல்லாம் இருக்குது. அதுல எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு இன்னும் டீடைல்டா இந்த ஊழியத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியும். அதனால இதோடைய ப்ராசஸ் இதுதான். ஸோ இந்த 3 மணி நேரம் கிளாஸ்ல நீங்க இணைஞ்சுக்கிறதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணால் போதுமானது. வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஊழிய வாஞ்சை இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, விசுவாசிகளா இருக்கக்கூடிய கிறிஸ்தவ விசுவாசிகளை சபைக்கு போகக்கூடிய எல்லாருமே இதை கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல உங்களுக்கு கட்டணங்கள் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க அந்த இதை கிளிக் பண்றீங்க, வச்சு நீங்க பார்க்க போறீங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு வேலை இருந்தா கூட நீங்க ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி வச்சுட்டு சவுண்ட் மட்டும் கேளுங்க. என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன கிளாஸ் நடக்குதுங்கிற சவுண்ட் மட்டும் கூட நீங்க கேளுங்க. ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஸோ இந்த கிளாஸை யாரும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ.